So welcome to Praveen Education Institute. Already நம்மளோட இன்ஸ்டிடியூட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 சம்ஸ் நடத்தியாச்சு. இந்த எக்ஸர்சைஸ் வந்து எக்ஸர்சைஸ் 3.8ல இருந்து. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்தது வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கேள்விகளை நம்ம பார்த்திருப்போம். சோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதாவது முழு வர்க்கங்கள் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். சோ இதுவும் அதே மாதிரி சால்வ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். ஆனா என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஏ வழி பி வழி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஏ வேல்யூ பி வழி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சோ அப்போ ஏ ஆர் பி ஆர் எம் ஆர் என் ஏதோ ஒரு லெட்டர் ஓகே சம்திங் ஒரு அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சோ அப்ப இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம்னா ஒண்ணும் இல்ல, வழக்கம் போல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிவிஷன் மெத்தடுக்கு போறோம். 9x power 4 plus 12x power 3 plus 28x square plus ax plus b ஓகேங்களா. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸ் நம்ம எடுத்துப்போம். சோ 9x power 4 இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரூட் எடுப்போம். நான் இருக்கா. சோ இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டு அதுக்கு நான் ரூட் எடுக்க போறேன். அதுதான் உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப 9க்கு ரூட் எடுத்தோம்னா 3, x power 4 ரூட் எடுத்தோம்னா அதுல பாதி எழுதணும். அப்ப 3x square. சோ அப்ப 3x square நான் இங்க எழுதுவேன், அதே தான் இங்கே எழுதணும். அதான் ப்ரொசீஜர். சரி 3 3s are 9 இல்லையா. 3 3s are 9. x square into x square என்னது x power 4. x power 4 இது எப்படி சார் x power 4 அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா x square into x squareனா பவர்ஸ் வந்து ஆட் பண்ணனும். அப்ப x power 4 அதுதான் இங்க நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இதோட ப்ரொசீஜர் நம்ம இது எப்படி சால்வ் பண்ணனும்னா ஜஸ்ட் சிம்பிளை வந்து வழக்கம் போல கேன்சல் பண்றேன். சோ அப்ப கேன்சல் ஆயிடுச்சு. சோ இவங்க ரெண்டு பேரும் நான் கீழ இறக்கிட்டு வரேன். அப்ப 12 கீழ இறக்கிட்டோம்னா 12x power 3 இது கீழ இறக்கிட்டோம்னா பிளஸ் 28x ஸ்கொயர். புரிஞ்சுச்சுங்களா? சரியா? சரி இப்போ எப்படி சார் இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டு இங்க வரக்கூடிய டேர்ம் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். அப்ப மேல இருக்கிற டேர்ம் ஃபர்ஸ்ட் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 6x ஸ்கொயர் மேல இருக்கிற 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா 6x ஸ்கொயர். இதுல இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 12x power 3 டிவைட் பை இதுல இருக்கிறது என்னது 6x ஸ்கொயர். இப்போ இவங்க ரெண்டு பேரும் நான் என்ன பண்ண போறேன்னா டிவைட் பண்ண போறேன். புரிஞ்சா? சரி அப்ப 6 1s are 6, 6 2s are 12 முடிஞ்சு. அப்புறம் இந்த இடத்துல கேன்சல் பண்ணோம்னா 1 வரும். சோ ஆப்வியஸா 2x. இப்போ இந்த 2x தூக்கி நான் இந்த இடத்துல போட போறேன். பிளஸ் 2x பிளஸ் 2x அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இந்த 2x தூக்கி போட்டாச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் தூக்கி இந்த 2x கூட மல்டிப்ளை பண்ண போறோம். புரிஞ்சுங்களா? சோ அப்ப 6 2s are 12. 6 2s are 12. x square into x வந்து என்னது x power 3. ஆப்வியஸா உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து மறுபடியும் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் 2 2s are 4 x into x x square. எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன கஷ்டப்பட்டோமோ அதே தான் இந்த இடத்துல நம்ம பண்ண போறோம். வேற ஒண்ணும் தெரியாது. ஆனா கடைசியில தான் இது ரிவீல் ஆகும் பாருங்களேன். சோ அப்ப இது பிளஸ்ஸா இருக்கனால சிம்பிள் மாத்திட்டேன், இது பிளஸ்ஸா இருக்கனால சிம்பிள் மாத்திட்டேன். இப்ப பாருங்க இந்த இடத்துல ஆல்ரெடி பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. சோ அப்ப இது கேன்சல் ஆயிடும். இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க பிளஸ் 28 இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கு மைனஸ் 4 இருக்கு. அப்ப இது சப்ட்ராக்ட் பண்ணோம்னா பிளஸ் 24. ஏன்னா ஆப்போசிட் சிம்பிள்னா சப்ட்ராக்ட் பண்ணணும், அதே சமயத்துல பெரிய நம்பரோட சிம்பிள் பண்ணணும். சோ அப்ப பிளஸ் 24. அப்ப நான் என்ன எழுதுறேன் பிளஸ் 24x ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? அடுத்து இவங்க ரெண்டு பேரையும் நான் கீழே கொண்டு வந்துட்டேன். பிளஸ் ax பிளஸ் b முடிச்சாச்சு. ரைட். இப்போ இந்த இடத்துல தான் ஒரு சிக்கல். இங்க ஏவும் பியும் வந்துருச்சு பாத்தீங்களா? அப்ப இந்த ஏவும் பியும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு முன்னாடி இதை கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். 3 2s are 2 ஆல் மல்டிப்ளை பண்ணனும். அப்ப 3 2s are 6x ஸ்கொயர் பிளஸ் 2 2s are 4x எழுதியாச்சு. சோ இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது 24x ஸ்கொயர். இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ 24x ஸ்கொயர். அதையும் அதே மாதிரி இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 6x ஸ்கொயர் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு x ஸ்கொயர் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். சோ 6 டேபிள் அடிச்சோம்னா இது எவ்வளவு டைம்ஸ் 4 டைம்ஸ். அப்ப எனக்கு என்ன வருது ஃபைனலா பிளஸ் 4 வருது. சோ அதை தூக்கி நான் இங்க போட போறேன். பிளஸ் 4 இங்க வந்து பிளஸ் 4. ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்றேன். 6 4s are 24. அப்ப பிளஸ் 24 x ஸ்கொயர் இருக்கனால x ஸ்கொயர் நான் போட்டுறேன்.
அடுத்தது plus into plus plus 4 4s are 16x again plus into plus plus 4 4s are 16 நான் முடிச்சிடுறேன் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துலயும் நம்ம ஒரு தொந்தரவும் நமக்கு வரல இருந்தாலுமே நான் வந்து 24 and 24 ஆட் பண்ணா 48 ஆயிடும் ஏன்னா ரெண்டு சேம் சிம்பிள் சோ அதனால என்ன பண்றேன் சிம்பிள் மாத்துறேன் சிம்பிளை சேஞ்ச் பண்ணி விடுறேன் சேஞ்ச் பண்ணிட்டா 24x square minus 24x square என்ன ஆயிடும் 0 ஆயிடும் கரெக்ட் தானே ஓகேவா அப்போ வழக்கமா நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணா எல்லாமே கேன்சல் ஆகி 0 வரும் கரெக்டா அப்படி வந்தா தான் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் சோ தெளிவா அவங்க பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் முழு வர்க்கம்னு சொல்லிருக்காங்க அப்ப இந்த இடத்துல என்ன வரணும் 0 தான் வரணும் என்ன வரணும் 0 தான் வரணும் அப்போ இது 0 வந்துருந்துச்சுன்னா இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னா சோ அப்போ இது எப்படி செப்பரேட் பண்ணா ஆன்சர் 0 வந்துரும் இல்லையா அப்ப இதோட அர்த்தம் என்னன்னா 24 minus 24 0 சோ அதே கான்செப்ட் படி பிளஸ் a அதாவது a x விட்டுருங்க பிளஸ் a அதாவது a minus 16 இந்த சிம்பிள் சேஞ்ச் பண்ணதுன்னு நம்ம எழுதணும் minus 16 இல்லையா a கூட 16 மைனஸ் பண்ணும்போது இதோட ஆன்சர் கண்டிப்பா என்னதான் வரப்போகுது 0 தான் வரப்போகுது அந்த கான்செப்டையும் அடுத்து இது பாருங்க பிளஸ் b அதாவது b minus 16 இவங்க ரெண்டு பேரும் செப்பரேட் பண்ணா ஆன்சர் 0 புரிஞ்சா இவங்க பாருங்களா இவங்க ரெண்டு பேரும் செப்பரேட் பண்ணா 0 வருதுல அப்ப அதே கணக்கு தான் இங்கேயும் அப்ப இவங்க ரெண்டு பேரும் செப்பரேட் பண்ணா ஆன்சர் 0 வரும் அப்ப a minus 16 0 b minus 16 is equal to 0 இத வச்சு a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த minus 16 ரைட் சைடு கொண்டு போயிடலாம் அப்ப a equal to plus 16 b equal to plus 16 அப்ப therefore a value is 16 and b value is 16 சொல்லிட்டு இந்த கேள்வியோட கிளைமேக்ஸ் இதுதான் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க உங்க 10th நண்பர்களால வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பா குவாலிட்டியா நம்ம முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்குறோம் அடுத்த வீடியோல சந்திப்போம்